நம் ஊர்களில் பெண்களை, குறிப்பாக சிறுமிகளை மனதளவில் தாழ்வு மனப்பான்மைகள் தள்ளக்கூடிய சில வழக்கங்கள் உண்டு. அவற்றில் ஒன்று இந்த கருப்பு சிவப்பு வேறுபாடு. நிறம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலே கருப்பில் தள்ளி விடுவார்கள். கருப்பு பெண் என்றால் ஒரு படி குறைச்சல் தான். சின்ன வயசுலேருந்தே மனசுக்குள்ளே அந்த தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிடுவாங்க. குழந்தை பிறந்ததும் ஆனா பெண்ணாக்கு அடுத்தபடியாக சேப்பா கருப்பா. அடுத்த குழந்தை சேப்பா இருக்கா, ரெண்டு காட்டு குழந்தை நல்ல சேப்பா இருக்குது. பெண் பார்க்க போனால் பொண்ணு சேப்பா கருப்பா. ஒரு கல்யாணத்துக்கு போய்ட்டு தான் பொண்ணு எப்படி இருக்கா, சேப்பா இருக்காளா கருப்பா இருக்காளா. அப்புறம் கருப்புன்னு சொல்ல பிடிக்கலன்னா கோதுமை நிறம், புது நிறம், இதை போலலாம் ஒரு 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 சில பழக்கங்கள். இது எப்படி இந்த பழக்கம் வந்தது, ஏன் வந்தது? நம்ம எல்லாருமே நம்முடைய ஊரில் இப்படி தானே கலர் இருக்க முடியும், ஏன் இதை தாழ்வாக நினைக்கிறாங்கன்னு புரியவே இல்லை. சின்ன வயசில் நானும் எங்கள் அத்தை பொண்ணு, அவங்க ரொம்ப பெரியவங்க என்னை விட, 2 பேரும் தான் கருப்பு. எங்கள் அப்பா அம்மா சித்தப்பா சித்தி தாத்தைகள் எல்லாம் ரொம்ப சிவப்பு. அதனால் அவங்க எல்லோரும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. தேங்காய்ன்னு செங்கலை தேய்ச்சிக்குழி, உருமட்டை தேய்ச்சிக்குழிலாம் கிண்டல். எங்கள் அத்தை பொண்ணு நல்லா செஞ்சுருக்கலாம், நிஜமாகவே செஞ்சுருக்கலாம். எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். இதானும் நல்ல கலரில் வாங்கிட்டு வந்தால் இது உனக்கு வேண்டாமேன்னு சொல்லும்போது மனசு சமத்தே அடி வாங்கும். எங்கள் அம்மாவுக்கு நல்ல பரந்த மனப்பான்மை உண்டு. யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க, ஒரு கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் கருப்புங்களை அவங்களுக்கு ரொம்ப மனதெல்லாம் குறை சில நேரங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் என்ன அந்த குறையில் அதில் அந்த எரிய நெருப்பில் நெய் ஊற்றுற மாதிரி எங்கள் சித்தப்பா குழந்தைங்க 3 பேருமே நல்ல சிவப்பு. எங்கள் அம்மாவோட குறை என்னென்னா, நாங்கள் 2 பேரும் நல்ல சேப்பு, சித்தப்பா சித்தி சுமாரான சேப்பு. அதில் சேப்பில் சுமாரான சேப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, சுமாரான சேப்பு. அவங்களுக்கு நல்ல சேப்பாக குழந்தை பிறந்திருக்கு, நீ கருப்பாக பிறந்திருக்கேன்னு கொஞ்சம் அம்மாவுக்கு மனதளவில் ரொம்ப குறை. இது எதான் எங்கள் அத்தை எதாவது வாங்கிட்டு வந்தால் இதை அவள்கிட்ட கொடுத்து இது உனக்கு வேண்டான்னு சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். அது என்ன தான் ஆனாலும், எவ்வளவு தான் சாதிச்சாலும் என்ன பண்ணாலும் அந்த மனசு ஓரத்தில் இந்த கருப்புங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமுதாயத்தில் புறையோடி போன ஒரு வழக்கமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நினைவு இருக்கு, நான் சிறுமியாக இருந்தபோது அங்கே எங்கள் ஊருக்கு ஒரு பெண் அதிகாரி வந்திருந்தார். அந்த காலத்து பெண் அதிகாரிகளும் ரொம்ப அதிசயம், ரொம்ப படித்து ரொம்ப உயர் அதிகாரிகளும் ரொம்ப அதிசயம். அவர் வந்திருந்தார். அவர் அவரை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினார். அவ்வளோ அழகாக அந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு நல்லா கம்பீரமாக நன்னா உட்காந்ததே கம்பீரமாக இருந்தது. நம்ம கௌசல்யா போல கலர் தான். இப்படி இருக்கும் எனக்கு. அவரோட படிப்பு, அவருடைய சாதனைகள், அவருடைய பெருமைகள்லாம் சொல்லிட்டு அந்த அவங்களோட கலரையும் சொல்கிறாங்க. நம்ம கௌசல்யா மாதிரி தான் கலர் அப்படின்னு. அப்படி என்ன தான் பண்ணினாலும் அவங்களுக்கு அந்த கருப்புங்கிறது ஒரு நிறைய பேர் சிவப்பாக இருக்கிறது இருந்தால் ஒரு மனசுக்குள்ள ஒரு கருப்புன்னு எண்ணம். சின்ன வயசுலாம் நல்ல கலர் உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம் கூச்சமாக இருக்கும், அது போட்டுக்கூடாதப்போன்னு நினச்சிப்போம். ரொம்ப வயசுக்கு அப்புறம் தான் ஐயோ அதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு அதெல்லாம் போட்டுக்க ஆரம்பித்தேன். கருப்பு, ஐயோ பச்சை சேப்பெல்லாம் தொடவே மாட்டேன், பயமாக இருக்கும். ரொம்ப வெளியிற கலர் தான் போட்டுப்பேன், பயமாக இருக்கும், நல்லா இருக்காது நமக்குன்னு. ஐயோ ஏன் நமக்கு நல்லா இருக்குங்கிறது புரியறதுக்கு ரொம்ப 40 வயசு மேலே ஆச்சு எனக்கு. எனக்கு ஒரே ஒரு திருப்தி என்னென்னா, இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் வருவாங்கள்ல, அவங்க நம்ம கலரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு வெளிநாட்டுக்காரர் சொன்னார், எங்கள் கலருக்கு தங்க நகைலாம் போட்டுக்க முடியாது, உங்கள் கலருக்கு தான் தங்க நகை போட்டுக்க முடியும், சிவப்பாக இருக்கவங்க தங்க நகை போட்டுக்கிட்டா நல்லா இருக்காதுன்னாரு. அப்படி சந்தோஷம், ஆஹா ஒரு பாயிண்ட் கிடச்சின்னு. அப்படி இன்னொரு பாயிண்ட் ஒன்று, இன்னும் 1-2 பாயிண்ட் உண்டு. அந்த ரொம்ப சிவப்பாக இருக்கவங்க வயசானா சீக்கிரமாக அந்த முதுமை, வயசே ஆக வேண்டாம், கொஞ்சம் முதுமை சீக்கிரமே முதுமை தெரியும் அப்படின்னு, அது ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒரு பழமொழி வேறு, கருப்பு ஒரு அழகும் காதல் ஒரு சுவைன்னு ஒரு பழமொழி வேறு, அது ஒரு சந்தோஷம். அப்புறம் கருப்பாக என்னதான் ஃபீச்சர்ஸ் அழகாக இருந்தாலும் கருப்புன்னு சொல்லும்போது எல்லாம் அடிபட்டு போயிடுது. ஃபீச்சர்ஸ் நன்னாவே எல்லாம் மறந்துட்டு மாதிரி மூஞ்சி இருந்தால் கூட பரவாயில்ல, சேப்பாக இருந்தால் ரொம்ப அழகுன்னு தீர்மானம் பண்ணிப்பாங்க.
இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இந்த உள்ளுக்குள்ளே எழுந்துக்கிற இந்த புரட்சிகரமான குரல்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கருப்பு கருப்பு தான். நீ என்ன தான் சாதிச்சாலும் என்ன தான் பண்ணாலும் மனதளவில் கொஞ்சம் வந்து தெரியும். அது முந்தி மாதிரிலாம் அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லை. இப்போ வந்து அதை பற்றி நினைக்கிறதே இல்லை, கருப்பு நினைக்கிறதே இல்லை. ஆனாலும் மனசு ஊரத்தில் வந்து அது இருக்க தான் இருக்குது. இது வந்து மாறாது. அந்த என்னமோ தெரில, கருப்புன்னா வந்து எல்லாருக்கும், அதுவும் கல்யாணத்தும் போது வந்து பொண்ணு கருப்பு, கருப்புன்னா 10 பொண்ணு கூட போட்டால் பொண்ணு கருப்பு சரியாக போயிடுமா? அது என்னமோ தெரில, கவலைப்படுவாங்க எல்லாம். பொண்ணு கருப்பாக இருக்குது, நல்லபடியாக கல்யாணம் ஆகணுமே கவலையெல்லாம் வரும். ஆனால் இது வந்து மாற்றவே முடியாது. நான் என்ன தான் படித்தாலும் என்ன தான் சமுதாயத்தில் மேலே நின்னாலும் அந்த கருப்புங்கிறது வந்து குழந்தையில சொல்லி கேலி பண்ணி வயசான காலத்துலேயும் கூட வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் அந்த தாழ்வு மனப்பானை இருந்துட்டு தான் இருக்கும். இதை மாற்ற முடியாது.